ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது அந்த புதுசாக ஸ்கோட்ரஸ்க்கு போன மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தனியாக இருக்காங்க. செந்தில் வந்து அங்கே போன முதல் நாளே வந்து வீட்டுக்கு வராமல் மீனாவை தனியாக தவிக்க விட்டுருக்காங்க. ஸோ மீனாவுக்கு இதுவே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுவே அங்கே நம்ம வீட்டில் இருந்திருந்தா அத்தை, அரசி எல்லாருமே கூட இருந்திருப்பாங்க. ஒருத்தர் இல்லைன்னாச்சும் கூட யாராச்சும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க. இங்கே வந்து இப்படி தனித்தனியாக இருக்கோமே, இப்படி அவரால் நம்ம தனியாக கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கே தனியாக படுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே மீனாவுக்கு முதல்ல படுத்துக்க இடம் வந்து கீழே இல்லை, ஒரு கட்டில் இல்லை, உட்கார்றதுக்கு சேர் மட்டும்தான் இருக்குது. அதிலே உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட எதுவுமே இல்லை. ஸோ மல்லிகை பொருள் சரவணன் கொண்டு வந்த அந்த பார்சல்லேருந்து அதிலேருந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை சாப்பிட்டுட்டு அவங்க வயிற்றை நிரப்பிக்கிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் இப்போ வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன முதல் நாளே அவருடைய ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட மாதிரி சுதந்திரமாக கேட்கறதுக்கு யாரும் ஆட்கள் இல்லை, இதுக்கு மேலே நம்மளை யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ இப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு நம்ம செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அங்கே மீனாவை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் மீனா அங்கே தனியாக இருப்பா. அவள் சாப்பிட்டால சாப்பிடலையா இதெல்லாம் எதுவுமே பற்றி கவலைப்படாமல் அவரோட ஃப்ரெண்டோட சேர்த்துக்கிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிக்கிட்டு குடிச்சிட்ருக்காரு நம்ம செந்தில் வந்து. ஆனால் மீனா இங்கே தனித்தனியாக அவர் வருவார் அப்படின்றது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கோட்ரஸ் வந்து புதுசாக கோட்ரஸ்க்கு போகிறோம் நானும் என் ஒய்ஃபும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி கேட்டாங்க அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்து நம்ம மீனா ரொம்ப தனியாக தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அதிகமாக ஆகிடுது. 12 மேலே ஆகிடுது. அந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு போகிறாரு. அதாவது கோட்ரஸ்க்கு போயிட்டு அங்கே காலிங் பில் அடிக்கிறாங்க. பார்த்தா மீனா எழுந்துச்சு அந்த தூக்கு கலக்கத்தில் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா செந்தில் நிற்க கூட முடியாத அளவுக்கு அப்படி திடமாறிக்கிட்டே கீழே அது செவத்தை பிடிச்சி தான் நடந்துக்கிட்டே கீழே விழுற மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. ஏங்க என்னாச்சுங்க, ஏங்க இவ்வளோ நேரம் டைம் என்னங்க ஆகுது, ஏங்க என்னாச்சுங்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்க, முதல்ல உங்களுடைய தோரணையே சரியில்லையே, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இங்கே கேட்கவும், மீனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் வந்து சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற சேரையில் உட்காந்துக்கிறாரு. ஏங்க என்னங்க இது குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், மீனா அது வந்து மீனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதான் மீனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், ஏங்க இது இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இவ்வளோ நாளில் இருந்ததே இல்லை, இங்கே வந்த முதல் நாளையே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதுதான் நீ தனியாக என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் குடும்பம் நடத்துகிற லட்சணமா, இப்படி அங்கே ஒன்றா இருந்த கூட்டு குடும்பத்திலேருந்து என்னை தனியாக பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நாம் போய் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், உன்னை நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன், உன்னை எல்லாரும் அந்த வீட்டில் கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கும் சந்தோஷம் இல்லை, நாம் போய் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட எவ்வளோவெல்லாம் சொல்லி நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னங்க இது இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னை பற்றி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சா இல்லையாங்க, ஒருத்தி அங்கே தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம், அவள் என்ன பண்ணுவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா, அவளுக்கு பசிக்குமா பசிக்காதா, கோட்ரஸில் தனியாக இருக்காளே, எந்த ஒரு வசதியுமே இல்லையே, ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாங்க, இப்படி என்னை 4 செவத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு இவ்வளோ நேரத்துக்கு வர்றீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்னங்க இது அப்படின்னு மீனா வந்து கோவப்பட்டு இங்கே செந்தில்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கவும், செந்தில் என்ன எப்போவுமேனா நம்ம புதுசாக தனியாக கோட்ரஸ்க்கு வந்ததுனால பசங்க எல்லாம் பார்ட்டி கேட்டாங்க, புது வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொடுத்தேன், அதாவது வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்குமே, அப்போ வற்புறுத்தி குடிக்க சொன்னாங்க, அதான் மீனா வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, நீங்கள் முதல்ல குடிச்சிருக்கவே கூடாது, என்றைக்குமே இல்லாத புதுசாக குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களை நம்பி இங்கே நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன தான் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்காம நீ ஏன் இப்படி என்கிட்ட இப்படி கோவமாக என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க, ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நீ சப்போர்ட் பண்ணதே இல்லை, நான் தனியாக போகலாம் அப்படின்னாலே அதுக்கு விருப்பமே இல்லாமல் தான், அதாவது எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்
பணமாக பிடிக்காம தான் நீங்கள் வந்திருக்க. ஆனாலும் ஒரு பைசா கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ற. இப்போ என்ன இப்போ எல்லாத்தையும் நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு என்கிட்ட இப்போ சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு இருக்கா? இப்படி தனியாக வந்திருக்கோமே, இதுக்கப்புறம் ஏகப்பட்ட செலவு இருக்கே, அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்றத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு பார்ட்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டு வச்சிங்க. அந்த வீட்டில் இருந்தப்போ கூட இப்போ ஒரு பொருளை கூட காணுமே. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காங்க. எல்லாரையும் விட்டு என்னை இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்து கூண்டுக்குள்ளே அடித்த மாதிரி என்னை இப்படி தனியாக விட்டுட்டீங்கல்ல. நான் நாளையிலேருந்து எப்படிங்க ஆஃபீஸ்க்கு போவேன்? இங்கே எதுவுமே இல்லாமல் இதெல்லாத்தையும் கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுங்க செந்தில் மேலே பயங்கர கோவத்தில் மீனா வந்து திட்டிகிட்டு இருக்கவும், பாரு மீனா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் பேசவே பேசாதீங்க. நான் உங்ககிட்ட முதல்ல பேசியிருக்கவே கூடாது. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லாமல் இப்படி நீங்கள் மட்டும் குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டுருக்கீங்களே, என்னங்க இது? எந்த விதத்துலங்க நியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செஞ்சிட்ருக்கவும், என்ன மீனா நீ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்படியே நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. ஆமாம் இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. என் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு அந்த பணத்தை வச்சு பொறுப்பாக செலவு பண்ணுறத விட்டுட்டு இப்படி ஊதாரித்தனமாக குடிச்சிக்கிட்டு செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே, என்னங்க இது? உங்களை நம்பி உங்கள் கூட வந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும்? இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எப்படியோ இருந்தாலும் தனியாக போனால் தான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும், எல்லாத்தையும் கற்றுப்பீங்க, எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். தனியாக ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரியும் தனியாக போனால். அதுக்காக சரி போகலாம், அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு உங்கள் கூட நான் வந்தா. ஆனால் நீங்கள் வந்து முதல் நாளே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி குடிச்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்ற கவலை உங்கள் மனசில் கொஞ்சம் கூட இல்லை. உங்கள் கூட இருந்து இங்கே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. நான் இப்போவே கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் தானே இந்த குவார்டர்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக தன்னந்தம்பியாக இந்த குவார்டர்ஸில் இருந்துக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து போகிறேன். இப்படி இருந்தால் உங்களால் என்னை கண்டிப்பாக பார்த்துக்கவே முடியாது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து பிடிவாதமாக கிளம்பி போகிறாங்க. செந்தில் இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு மீனா, எதுக்கு இப்போ நீங்கள் இருந்து போகிறேன்ற? நான் குடிச்சிட்டு வரத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணுறேன்? பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு பழி ஏன் மேலே போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கவும், செந்தில் இருந்துக்கிட்டு, ஏன் மீனா நான் உங்ககிட்ட காசு கேட்டேன், நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம தனியாக போய் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கோட்டர்ஸ்க்கு போகலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் நீ அதுக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் எனக்கு சப்போர்ட்டாக நிற்காம எனக்கு எதிராக நின்ன. நான் காசு கேட்டப்போ கூட கொடுக்க முடியாது, அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் தானே தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன மீனா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என் அம்மாவுக்கு மட்டும் வாரி கொடுக்குற, எனக்கு ₹1 கூட நீ கொடுக்கவே இல்லை. அதுதான் என்னுடைய கோவமே, அதுதான். அது எல்லாத்தையும் நினச்சி அப்படியே பசங்களும் பார்ட்டி கேட்டாங்கன்றதுனால சேர்த்து குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தானே, நாளையிலேருந்து இனிமேல் அப்படியெல்லாம் இல்லை மீனா, நீ அவசரப்படாத, பேசாமல் வந்து படுவா, காலையில் எல்லாத்தையும் நான் எழுந்திரிச்சி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துக்கிட்டு, கிழிச்சிங்க நீங்கள் முதல் நாளே எந்த லட்சணத்தில் இதெல்லாம் சரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு மீனா ஒரு பக்கம் கிளம்பி போகிறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்காங்க. செந்தில் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிடிவாதமாக நின்றுட்டுருக்காங்க. செந்திலுமே மீனா இருந்து போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக மீனா கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காரு செந்திலுமே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராஞ்சி வந்து அங்கே நம்ம பாண்டியன்ஸ் ட்ராவல்ஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வந்து நம்ம குமார் வந்து பேசிட்டு போனார். ஸோ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அங்கே கதிர் வந்து போகிறாரு. கதிர் போயிட்டு, என்னாச்சு ராஜி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? டைம் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே, ஏன் இங்கே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்தால் சேர்ந்து போயிடலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லவும், என்னாச்சு ராஜி ஒரு மாதிரியாக இருக்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி குமரவேல் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லவும், குமரவேலா இங்கேயா,
என்னாச்சு ராஜு, ஏதாச்சும் பிரச்சனையா, அவன் உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, அதாவது கதிர் அதெல்லாம் இல்லை கதிர், அவன் அண்ணன் தான் திருந்துட்டான்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் என்கிட்ட என்னை பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு தான் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்ன உடனே, சரி பேசிட்டு போக தானே, உன் அண்ணன் உன்னை பார்க்க தானே வந்திருந்தான், அதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற, அதாவது ஏன் டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி அத்தைக்கு அதாவது அம்மாச்சிக்கு வந்து பிறந்த நாள் வருது, அதை பற்றி தான் அண்ணன் பேசிட்டு போனான், குலதெய்வ கோயிலில் வச்சு பெருசாக பண்ணுறாங்களாமா, அதுக்கு அம்மாச்சி வந்து எல்லாரும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, அதுவும் நம்ம குடும்பம் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, அம்மாச்சி வேற அதாவது தாத்தா கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுதான், அதாவது சாகிறதுக்குள்ளே இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றாங்களா, ரொம்ப அழுகுறாங்களா, அதை பற்றி தான் அண்ணன் பேசிட்டு போனால், முடிஞ்சா என்னையும் அத்தையும் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், நல்ல விஷயம் தானே போயிட்டு வா அப்படின்னு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போகிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் வீட்டில் போய் சொல்லணும், வீட்டில் அத்தை எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க, மாமா என்ன சொல்ல போகிறாரு, அப்படியே ஒரு வேளை மாமாவும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலையும் அங்கே போனால் என் அண்ணன் அதாவது என் சித்தப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாரான்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போ, இல்லைன்னா வேண்டாம், உன்னுடைய விருப்பம் தான், நான் போகணும்னு சொல்ல மாட்டேன், போக வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கதிர் வந்து சொல்லிடுறாரு. சரி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இங்கே நடந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜி வந்து அவங்க மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தைக்கு பிறந்தநாள் வரப்போகுது இல்லை அப்படின்னு பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குலதெய்வ கோயிலில் வச்சு கேக் அதாவது பெருசாக பண்ணி சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட்டி ஆடு வெட்டுறதா சொல்லியிருக்கலாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் கூட இருக்கணும்னு அப்போத்தான் வந்து ஆசைப்பட்றாங்களாம். அதுக்காக தான் குமரவேல் வந்து என்னை பார்த்து பேசிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே, குமரவேலா உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதியும் பாண்டியனையும் கேட்குறாங்க. ஆமாம் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, என்ன மாறிட்டான், என்னை அடிக்கடிக்க பார்த்து பேசுகிறான், எங்கே பார்த்தாலையும் நீ நல்லா இருக்கியா ராஜுன்னு என்னை பற்றி விசாரிக்கிறான் அத்தை, அதனால தான் இந்த மாதிரி அம்மாச்சி பிறந்த நாளுக்கு வர சொல்லி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்போத்தான் அப்படின்றதுக்காக, அப்போத்தான் வேற ரொம்ப அழுகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் அப்போத்தான் வேற சாவு கிவுன்னு அந்த மாதிரிலாம் கூட பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என் அம்மாவா இங்கே பாரு ராஜி என்ன உளர்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி அதாவது அவங்க அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ன உடனே கோமதி பதறி அடித்து வந்து ராஜா கிட்ட பேசுவோம். அத்தை நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாத பொறுமையாக கேளுங்க, இந்த மாதிரி வந்து அம்மாச்சி வந்து இந்த மாதிரி தாத்தா கூப்பிடுறாரு, நான் போய் சேரணும், அதுக்குள்ளே 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அம்மாச்சி, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கவும், என் அம்மாவும் என்கிட்ட இதை தான் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அது நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அது நடக்கலைன்னா கூட நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத அப்போ தான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களாமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், சரி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், கோமதியுமே என் அம்மாவுடைய பிறந்த நாளுங்க, நாங்கள் அங்கே போய் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம், போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லவும், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே கோமதி, தாராளமாக நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் வந்தால் அங்கே பிரச்சனை தான் வரும் கோமதி, வேண்டாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாம் எல்லாருமே போகலாமே மாமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கேட்குறாங்க நம்ம ராஜி இருந்துக்கிட்டு. பாண்டியன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன முடிவு சொல்கிறதுனே தெரியாமல், சரிப்பா இன்னும் 2 நாள் இருக்குல்ல பார்க்கலாம், எனக்கு வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அப்படி எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் நீங்களே போயிட்டு வந்துடுங்க, நான் வரல, கட்டாயப்படுத்தக்கூடாது என்ன, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா அப்படின்னு ராஜியும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேல்ல, அவர் கண்டிப்பாக வருவார், நீ கவலைப்படாத, நீ அம்மா வீட்டில் எல்லாருமே போயிட்டு வருவீங்க, அப்பத்தாவை பார்த்து பேசிட்டு வருவீங்க, நீ கவலைப்படாத, அப்பத்தாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து ராஜிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அப்பத்தாவுடைய பிறந்த நாள் வந்து எப்படி நடக்க போகுது, அதில் சந்தோஷம் மட்டும் நிறைஞ்சிருக்குமா இல்லை பிரச்சனைகளும் நிறைஞ்சிருக்குமா, இதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருந்துக்கிட்டு அங்கே செந்தில்கிட்ட சரிதான்
போ நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சகிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்களா, இல்லை இதுக்கு மேலே உங்களை நம்பி இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துட போகிறாங்களா? அப்படி இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்தால் கோமதி, பாண்டியன், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மீனாவை பார்த்துட்டு ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.